மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பல்லாண்டு பாடுகிறேன். பைந்தமிழால் வாழ்த்துகிறேன். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும். நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும். உங்கள் கைப்பட்டதெல்லாம் சிறக்க வேண்டும். வாழ்க என்று வாயார வாழ்த்துகிற அதே நேரத்தில் எப்படி வாழ்த்துவது என்று என்னை கேட்டால் என்னுடைய வாழ்நாளையும் பெற்று வாழுங்கள் என்று ட்விட்டரில் பதிவிட்டேன். முதலமைச்சர் வாயை திறந்து எப்போது பேசணுங்கிறது அவருக்கு தெரியும். நாளைக்கு கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிறவருடைய தீர்மானத்தின் முடிவில் அவர் பேச வேண்டியது இருக்கிறது. எல்லா கேள்விக்கும் அப்போது பதில் சொல்வார். உதயநிதிக்கு விருப்பத்துக்கு பதில் அவர் பேச முடியாது. நீங்கள் தினசரி பேசிகிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? ஒரு சில்லற பையன் தினசரி பேசுவான், என்னாச்சு? அதனால் பேசித்தான் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுங்கிற நிலைமை தாவேக்காவுக்கும் இல்லை, தலைவர் விஜய்க்கும் இல்லை. தமிழ்நாட்டில் தாவேக்கா என்கிற கட்சி எல்லா கட்சிக்குள்ளும் போய் ஒரு பெரிய ரசாயன மாற்றத்தை இன்றைக்கு செய்திருக்கிறது. தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தி, முதன்மை சக்தி என்பதையும் தாண்டி ஒரு 3 தலைமுறைகளை ஆக்கிரமித்திருக்கிற இந்த கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு பேசப்படுகிற சக்தியாக, பேச பெரிதும் இனியவன் சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு, பேச பெரிதும் இனியவன். அப்படி பேச பெரிதும் இனியவனாக எங்கள் தலைவர் இன்றைக்கு கண்ணுக்கு தெரிகிறார். நீ மட்டமாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக சோஃபா மாடல் அரசுன்னு சொல்கிற. நான் சொல்லுகிறேன், சோபா மாடல்னா எஸ் ஃபார் ஸ்கில், ஓ ஃபார் ஆர்கனைசேஷன், எஃப் ஃபார் ஃபைட், ஏ ஃபார் ஆட்டிடியூட். சூப்பராக இருக்க. இதுதான் சோஃபா. 49 தொடங்கிய திமுகவுக்கு இப்படி ஒரு நிலைமை இதுவரைக்கும் வந்ததில்லை. 26 கட்சிகள் 200 சாதி குழுக்களை சேர்த்து கொண்டு நின்றதற்கு பிறகு 24% ஓட்டு தான் வந்திருக்கிறது. தன்னந்தனி கட்சியாக நின்று 34.92% வாக்கு வாங்கியிருக்கிறது தாவேக்கா. தாவேக்காவை எதிர்கொள்ள வேண்டுமானால் இல்லாத கட்சிக்கு கூட கூட்டணி வைக்கிற நிலைமைக்கு ஸ்டாலின் வர வேண்டியது இருக்கும். ஐயோ, நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும், இணையதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். பட்ட மரமாய், கெட்ட குடியாய், நட்ட நடு நிச்சயாய் நடுத்தரவில் நிற்கிறான் நாயகன் எடப்பாடி. இப்போ நிறைய பேர் அதிமுகலேருந்து உங்க கூட வராங்க. திமுகலேருந்து கூட வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டமே. திமுகலேருந்து வருவாங்க. அடுத்த ஆப்ரேஷன் அங்கே பண்ணுவோம். இப்போ அடுத்த ஆப்ரேஷன் அங்கே தான் ஆரம்பிக்கிறீங்க? அங்கே ஆரம்பிச்சிடணும். என்கிட்ட இந்த கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்களே நிறைய பேர். ரோமாபுரி ஒரு நாள் கட்டி முடிக்கப்பட்டதில்லை. இது ஒரு நாளில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையும் இல்லை. சமூகம் அவ்வளவு சீரழிவில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை மீட்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று பதவியேற்பு விழா இன்றைக்கே கேட்டார். இன்னைக்கு அதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். மக்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க. தமிழ் அலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்மோடு இணைந்திருப்பவர் தாவேக்காவின் பரப்புரை செயலாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவர்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இன்று முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களுடைய பிறந்தநாள். கடந்த காலங்களில் ஒரு முதலமைச்சருடைய பிறந்தநாள்னா கட்சி அலுவலகங்களாகட்டும், சாலைகளாகட்டும் அல்லோகலப்பட்டு போயிருக்கும். இன்றைக்கி ரோட்டில் பார்க்கும்போது ஒரு சில பேனர்ஸ், இந்த மாதிரி போஸ்டர்ஸில் தான் இன்றைக்கி முதலமைச்சருக்கு பிறந்த நாளா அப்படிங்கிற மாதிரி தெரிகிற அளவுக்கு இருக்குது. சரி, பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய முதலமைச்சர் எங்கே இருக்காருன்னு பார்த்தா அந்த கருப்பு வெள்ளை கோட்டை போட்டு சட்டசபையில் அப்படி ஜம்முன்னு உட்காந்துருக்கிறாரு. எப்படி இவ்வளோ அமைதியாக கொண்டாடுறாரு சார்? கொண்டாடவே இல்லை. யாரையும் சந்திக்கவும் இல்லை. நாங்களாம் எதிர்பார்த்தோம், ஒருவேளை முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்கிறார், அவருடைய பிறந்தநாள் காலையில் கோலாகலமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஒரு பொறுப்பில் இருக்கிறதுனால சந்திக்க வேண்டியது வரலான்னு சொல்லிட்டு நான் தயாரானேன். அப்படி ஒரு நிகழ்வு எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் பிறகு ட்விட்டர்லேயே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பல்லாண்டு பாடுகிறேன், பைந்தமிழால் வாழ்த்துகிறேன். நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்க வேண்டும். நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்க வேண்டும். உங்கள் கைப்பட்டதெல்லாம் சிறக்க வேண்டும். வாழ்க என்று வாயார வாழ்த்துகிற அதே நேரத்தில் எப்படி வாழ்த்துவது என்று என்னை கேட்டால் என்னுடைய வாழ்நாளையும் பெற்று வாழுங்கள் என்று ட்விட்டரில் பதிவிட்டேன். இது ஒரு நல்லது. கலைஞர் பிறந்த நாள் விழாவில் அவர் உண்டியல் வச்சுருப்பார். போகிற ஆள் நிதி போடணும். அதில்
ஒரு பிறந்த நாளுக்கு நான் போய் நின்னால கூட்டத்தை எவ்வளோ வாங்குறேன்னு கேட்டார். 300 ரூபான்னு சொன்னேன். என் பாக்கெட்டில் அந்த 300 ரூபாய் இருக்குது, எடுத்து அவரே போட்டுட்டார். நல்ல தலைவர். இல்லை, அது ஒரு முயற்சி. கட்சிக்கு நிதி திரட்டுவதுங்கிறது நல்ல முயற்சி. பிறந்த நாளை ஒட்டி அவர் பண்ணார். அண்ணன் ஸ்டாலின் வந்து பிரமாதமாக கொண்டாடுவாங்க. ஸ்டாலின் இருப்பார், எல்லா நிர்வாகிகளும் தமிழ்நாட்டிலேருந்து எல்லோரும் வருவாங்க. வரிசையில் எல்லாருடைய வாழ்க்கையும் அவர் பெற்றுக்கொள்வார். ஆனால் தலைவர் அப்படி ஒன்றுமே செய்யலை. இது ஒரு அறம் சார்ந்த அரசியலுக்கு ஒரு நல்ல அடையாளம். தன்னை எந்த இடத்திலும் வெளிப்படுத்துவதற்கு அவர் தயாரில்லை. ஓகே சார், நீங்கள் முதலமைச்சருக்கு வாழ்த்து பலாம் பாடி சில நிகழ்வுகளை வந்து ஒத்தி செய்து பார்த்து சொல்லியிருக்கீங்க. இந்த சட்டசபை கூடும்போது கூடுறிய அன்று வந்து திமுக தரப்பில் ஒரு பட்டை, கருப்பு பட்டை அணிவித்து வந்திருந்தாங்க, சபைக்கெலாம் வந்திருந்தாங்க. அப்போது அதில் சொல்லப்பட்ட வாசகம் என்ன அப்படின்னா, முதலமைச்சர் அவர்களே வாயை திறந்து பேசுங்க அப்படிங்கிற மாதிரி பேசினார். ஏன் அவங்ககிட்ட பேச மாட்டேங்கிறீங்க சார்? யார்கிட்ட பேசணும்? அதான் எதிர்கட்சிகள்லாம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்களா, முதலமைச்சரே பேசுங்க அப்படின்னு. இன்னைக்காவது பிறந்தநாள் அது மாதிரி பேசியிருக்கலாமே. இல்லை, முதல்ல கருப்பு பட்டை அணிந்து வந்தது வந்து அவங்க ரீல்ஸ் போடுறதுன்னு எங்களை சொல்கிறாங்கல்ல, அவங்க ரீல்ஸ் போடுறாங்க. முதலமைச்சர் வாயை திறந்து எப்போது பேசணுங்கிறது அவருக்கு தெரியும். நாளைக்கு நம்பிக்கை கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிறவருடைய தீர்மானத்தின் முடிவில் அவர் பேச வேண்டியது இருக்கிறது. எல்லா கேள்விக்கும் அப்போது பதில் சொல்வார். உதயநிதிக்கு விருப்பத்துக்கு போல அவர் பேச முடியாது. நீங்கள் தினசரி பேசிகிட்டு இருந்தீங்க, என்னாச்சு? ஒரு சில்லறை பையன் தினசரி பேசுவான், என்னாச்சு? அதனால் பேசித்தான் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்ள வேணுங்கிற நிலைமை தாவேக்காவுக்கும் இல்லை, தலைவர் விஜய்க்கும் இல்லை. இந்த தேர்தல் வந்து நல்லவங்க யார், கெட்டவங்க யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தேர்தல் வந்து நிறைய விஷயங்களை வந்து வெளிப்படுத்தியிருக்கு. அந்த மாதிரி தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இப்போது ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கூட்டணியில் இருப்பாங்க. தாவேக்காவோட இன்றைக்கி கூட்டணியில் இருக்கிறவங்க நாளை கூட மாறி போயிடலாம் அப்படின்னு சொல்லி திரு ஆர்எஸ் பாரதி அவர்கள் ஒரு இடத்துல குறிப்பிட்டு சொல்கிறாரு. அவர் இன்னொன்று சொல்கிறாரு, திமுகவும் அதிமுகவும் என்ன பகையாளிகளா, பங்காளிகள் தானே அப்படிங்கிறாரு. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது ஆட்சிக்கு அமைப்பதற்கு நாங்கள் அல்லாடி கொண்டிருந்த வேளை 108 உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது, 14 நாள் எங்களுக்கு அவகாசம் தாருங்கள் என்று தலைவர் விஜய் ஆளுநருக்கு போய் சந்தித்து கேட்டார். ஒரு 55 ஆண்டுகால அரசியல் அனுபவம் உள்ள அண்ணன் ஸ்டாலின் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியின் 2 உறுப்பினர்களின் ஆதரவை அதிமுக ஆட்சி அமைக்க கொடுங்கள் என்று பேசிவிட்டார். அன்றைக்கே திமுக ஒரு தற்கொலை முடிவுக்கு வந்தது மாதிரி அந்த செய்தி வந்தது. அந்த எட்ஜுக்கு அவங்க அன்னைக்கே போயிட்டாங்க. நாங்கள் நிச்சயமின்மையை உடுத்தி கொண்டிருக்கிறோம், நாங்கள் நித்தியத்தை இழந்து நிற்கிறோம், இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி அமைக்க முடியாதோ என்கிற கவலை எங்கள் கழுத்தை பிடித்து கவ்வுகிறது. லட்சக்கணக்கான தோழர்கள் இரவு பகல் தூங்காமல் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆட்சி அமைப்பதற்கு முடிவு நாங்கள் தருகிறோம் என்று காங்கிரஸ் அறிவித்தது. காங்கிரஸ் அறிவித்ததற்கு பிறகு படிப்படியாக மாற்றங்கள் நிகழ்ந்தன. எங்களுக்கு ஆதரவு தருவதென்று முடிவெடுத்து விட்டதற்கு பிறகு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய மதிப்பிற்குரிய தலைவர் பேராசிரியர் காதர் மீதியனை சித்தரஞ்சன் தாஸ் இல்லத்தில் அழைத்து வைத்து உங்கள் முடிவை திரும்ப பெறுங்கள் என்று அவரிடத்தில் வற்புறுத்துகிறார் ஸ்டாலின். யாருடைய வற்புறுத்தலுக்கும் இணங்காதவர் என்று தெரிந்தும் தொல் திருமாவளவன் அவர்களை அழைத்து உங்கள் முடிவை திரும்ப பெறுங்கள் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியாக நின்றது. ஒரு பிஜேபி கட்சியினுடைய ஆட்சி கவர்னர் ஆட்சி என்கிற பெயரில் வந்துவிடக்கூடாது என்பதில் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதியான நிலைப்பாடு எடுத்தது. நாங்கள் எடுத்த முடிவைத்தான் விடுதலை சிறுத்தைகளும் எடுப்பார்கள் என்று அறிவித்தார்கள். அதற்கு பிறகு அந்த முடிவை எடுத்து இன்றைக்கி ஒரு 60 ஆண்டு கால பந்தத்தை இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் திமுகவோடு முறித்து கொண்டது. தமிழ்நாட்டில் தாவேக்கா என்கிற கட்சி எல்லா கட்சிக்குள்ளும் போய் ஒரு பெரிய ரசாயன மாற்றத்தை இன்றைக்கு செய்திருக்கிறது.
தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத சக்தி, முதன்மை சக்தி என்பதையும் தாண்டி ஒரு 3 தலைமுறைகளை ஆக்கிரமித்திருக்கிற இந்த கட்சி தமிழ்நாட்டில் இன்றைக்கு பேசப்படுகிற சக்தியாக, பேச பெரிதும் இனியவன் சிவபெருமானுக்கு ஒரு பேர் உண்டு. பேச பெரிதும் இனியவன். அப்படி பேச பெரிதும் இனியவனாக எங்கள் தலைவர் இன்றைக்கு கண்ணுக்கு தெரிகிறார். ஓகே சார், இந்த அரசை வந்து சோபா மாடல் ஆட்சி அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு உதயநிதி ஸ்டாலின் இன்றைக்கி கூட சட்டசபையில் பேசும்போது ஒரு உதாரணத்தை எடுத்து சொல்கிறார். புஷ்பா படம் மாடலில் வந்து சோபா கொடுத்து நீங்கள் வந்து கட்சிகளெல்லாம் வளர்ச்சி வச்சுருக்கீங்க, இன்றைக்கி நடக்கக்கூடிய கட்சி கூட எங்களுடைய ஆதரவில் தான் கட்சி நடக்குது, நாங்கள் எதிர்க்கட்சி மட்டும் இல்லை ஆளும் கட்சியும் கூட அப்படின்னு பேசியிருக்காரு. முஸ்லீம் லீக்கு வெளியே வந்தது கூட தெரியலையா அவனுக்கு? விடுதலை சிறுத்தைகள் மந்திரி சபையிலே பங்கேற்றது கூட உனக்கு தெரியலையா? நீ வந்து மட்டமாக விமர்சனம் செய்ய வேண்டும் என்பதற்காக சோபா மாடல் அரசுன்னு சொல்கிற. நான் சொல்லுகிறேன், சோபா மாடல்னா எஸ் ஃபார் ஸ்கில், ஓ ஃபார் ஆர்கனைசேஷன், எஃப் ஃபார் ஃபைட், ஏ ஃபார் ஆட்டிடியூட். சூப்பராக இருக்க. இதுதான் சோஃபா. வன்னி அரசு ஒரு பக்கம் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தா நீங்கள் ஒரு பக்கம். ஆமாம், ஸ்கில். இந்த ஸ்கில் வேறு யார்ட்டும் இல்லை. இன்றைக்கி தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, நீ வெளிநாட்டில் முதலீட்டை ஈர்க்க போகிறேன்னு சொல்லி விளம்பரம் செய்து ஒரு கப்பல் நிறைய ஆளோட போகிறீங்க, விமானம் நிறைய உங்கள் குடும்பம் தான் உட்காந்துருக்கும். போய் எது கொண்டு வந்தீங்கன்னு கேட்டால் பதில் உங்கள்கிட்ட இன்னும் இல்லை. இன்றைக்கி கீர்த்தனா அனுபவமே இல்லை. தென்கொரியா போய் ஹூண்டாய்கிட்ட பேசிட்டு வந்துட்டாங்க. நான் கீர்த்தனாவிட்ட கேட்டேன், நல்லா இருக்கே தொழில்துறை அமைச்சருக்கு மூவ் அப்படின்னு. நான் ஏற்கனவே உங்களை பற்றி சொல்லியிருக்கேன்னு சொன்னேன். பட் டென்மார்க்குக்கு என்னமோ பேசியிருக்கீங்க போல இருக்கு. ஆமாண்ணா, நான் சிவகாசி தொகுதியில் பட்டாசு தொழில் பெரிய பிரச்சனையாக இருக்குது, 6000 கோடிக்கு டென்மார்க்குக்கு பட்டாசு அனுப்புறதுக்கு நான் பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்கேன்னு சொல்கிறேன். இதுக்கு பேர் தான் ஸ்கில்லு. உங்கள்கிட்ட அப்படி யாராவது இருக்காங்களா? இந்த ஒயிட் பேப்பர் காமிச்சார் யார்? டிஆர்பி ராஜா. அதான் ஒயிட் பேப்பர் தான் காமிக்க முடியும். அவர் வந்து ஒரு அரண்மனை பிள்ளை. அவர் ஒரு நகம் நனையாமல் நத்தை எடுத்தவன். அவன் சாதிக்காதது இன்னைக்கு குறைந்த ஒரு மாதத்துக்குள்ளே சாதிச்சிருக்குமே. ஏற்கனவே 2 LNTயோட ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க தொழில்துறை அமைச்சர். முதலமைச்சரும் கூட இருந்து கையெழுத்து போட்டு எல்லாம் பரிமாறி இருக்கு. அதனால் ஸ்கில் தான் இந்த ஆட்சிக்கினுடைய அடையாளம். அதை ஒவ்வொரு துறை அமைச்சரும் நிரூபிச்சுட்டு வர்றாங்க, நிரூபிப்போம். ஆனால் நீங்கள் ஸ்கில் தான் உங்களுடைய ஆட்சியுடைய அடையாளம் சொல்கிறீங்க. இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசும்போது சொல்கிறாரு, மின்வெட்டை நீங்கள் வந்து அமல்படுத்தி இங்கே வரக்கூடிய முதலீடுகளை கோட்டை விட்டு விடாதீர்கள் அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் கோட்டை விட மாட்டோம். நீங்கள் கோட்டை விட்டுட்டீங்க. ஏன்னா உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களுடைய பெருமைக்குரிய அடையாளம் சுந்தர் பிச்சை, கூகுள். அவர் தமிழ்நாட்டில் தான் முதலீடு செய்ய இருந்தார். நீங்கள் கோட்டை விட்டதுனால அவர் ஆந்திராவுக்கு போயிட்டார். அது மாதிரி மைக்ரோசாஃப்ட் அதிபர் அவரும் தமிழ்நாட்டில் முதலீடு செய்யத்தான் நினைத்திருந்தார். நீங்கள் கோட்டை விட்டதுனால அதையும் சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு கொண்டு வந்துட்டார். நீங்கள் எல்லாத்துலேயுமே கோட்டை விட்டுட்டீங்க. தமிழ்நாட்டினுடைய உரிமையை பாதுகாப்பதில் கோட்டை விட்டீர்கள். தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை செய்வதில் கோட்டை விட்டீர்கள். நீங்கள் வெறும் விளம்பரத்தால் மட்டுமே உயிர் வாழ்ந்த ஆட்சி திமுக ஆட்சி. இது அப்படி கிடையாது. தலைவர் பிறந்த நாளுக்கே விளம்பரம் இல்லையே. ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிடுறீங்க. ஆமாம். இது உங்கள் தலைவர் வலியுறுத்தி ஏதாவது சொன்னாரா? அந்த மாதிரி கொண்டாட வேண்டாம், என்னோட பிறந்தநாளை ஏதாவது கொண்டாட வேண்டாம்னு சொன்னாரா, இல்லை நீங்களே எடுத்த முடிவுகளா? கட்சியிலுடைய தலைவர் கொண்டாடுங்கன்னு சொல்லலை, கொண்டாட வேண்டாம்னு சொல்லலை. அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க தானே கேள்வியே. ஆமாம், தலைவர் கொண்டாடுங்கன்னு சொல்லலை, கொண்டாட வேண்டாம்னு சொல்லலை. அவர் பேசாமல் இருக்கார். இது ஒரு வினை. இது ஒரு அற்புதமான இது. இந்த போக்கு இருக்குது பாருங்கள், இந்திய அரசியலுக்கே புதுசு இது. அதான் சார், எல்லாருமே ரொம்ப புதுசாக தான் பார்க்குறாங்க. ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் வந்து சட்டசபை நடக்கக்கூடிய நேரத்துலையும் பேசாமல் இருக்கிறாரே அப்படிங்கிறதான் எல்லாருடைய கேள்வி. அவருக்கு நேரம் வரும்போது அவர் பேசுவார். அதான் அவருக்கு இன்றைக்கி ஒரு நேரம் வந்துச்சே. இந்த நேரம் இல்லை. நம்பிக்கையில் கவர்னர்
ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கிற தீர்மானத்தில் கடைசியாக பேச இல்லை, அவருடைய துறை சார்ந்து கேட்கப்பட்ட இல்லை, கேள்வி நீங்கள் அன்னைக்கே பார்த்துருந்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பேசும் பொழுது அவர் குறிப்பெடுத்து கொண்டிருந்தார். பதவியேற்றதற்கு பிறகு ஒவ்வொருவரையும் பேசும்போதையும் குறிப்பெடுத்து கொண்டு எல்லாருக்கும் சேர்த்து இன்றைக்கு பதில் சொன்னார். நாளைக்கு அது என்னெல்லாம் குறிப்பெடுத்துக்காரு, என்ன பேச போகிறாருன்னு தெரியும். ஓகே சார். இன்னொரு விஷயம், திமுக தொடர்ந்து திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வலியுறுத்தக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நான் முதல்வன் திட்டம். நீங்கள் வந்து என் பேரை மாற்றலாம், பதிவுகளை நீக்கலாம், ஆனால் லட்சக்கணக்கான மக்கள், லட்சக்கணக்கான மாணவர்களும் இளைஞர்களும் பயன்பெற்ற அந்த பயனை வந்து நீங்கள் அழித்து விட முடியாது. மாணவர்களிலும் இளைஞர்களும் நாங்கள் சொன்னோம், படிங்கடான்னு சொன்னோம். இப்போது அவங்களுடைய படிப்பையும் சாதனையும் உங்களால் மாற்றவே முடியாது. நான் முதல்வன் திட்டத்துக்கு நீங்கள் பேரை தானே மாற்றிருக்கோம். அதுலேயே ஸ்கில் கார்பரேஷன் வந்திருக்கு பார்த்தீங்களா? நான் சொன்னதுக்கு இதுக்கும் பொருத்தம் இருக்கா? சோபாவுக்கு இதுக்கும் பொருத்தம் இருக்கா? அதுதான் நான் முதல்வன்கிறத ஸ்கில் கார்பரேஷனை மாற்றிருக்கோம், அவ்வளோதான். வேறு என்ன? அந்த திட்டத்தை நாங்கள் முடக்கலையே. அந்த திட்டம் தொடரும்னு அறிவிச்சிருக்கோமே. இன்றைக்கி காலை உணவு திட்டத்தை அண்ணன் ஸ்டாலின் காலை சிற்றுண்டி திட்டம் அரசு பள்ளி மாணவர்களுக்கு அறிவித்தார். அதை இன்றைக்கி ஒப்பந்தம் நிறைவு பெற்று 3 மாதம் நீட்டித்தோம். இப்போ அது 8ஆம் வகுப்பு வரைக்கும் அதை நீட்டியிருக்கோம். நாங்கள் நிறுத்தலையே. கடந்த ஆட்சியில் செய்த எல்லா நல்ல காரியங்களையும் தொடர்ந்து செய்வோன்னு தான் சொல்லியிருக்கோம், செய்துட்ருக்கோம். தொடருது. இப்போ கடந்த ஆட்சிகள் கொண்டு வரப்பட்ட முக்கியமான திட்டங்கள்லாம் தொடருது. நிறுத்துக்கு எந்த முகாந்திரம் இல்லை. நீங்கள் நிறுத்தினீங்க. அம்மா உணவகத்தை நீங்கள் கண்டுகொள்ளவில்லை. ஆனால் எங்கள் தலைவர் ஆட்சிக்கு வந்தோன்னு அறிவித்தார், அம்மா உணவகம் மேம்படுத்தப்படும்னு அறிவிச்சிட்டார். இல்லோர் ஒக்கல் தலைவர்னு சங்கலிக்கதில் ஒரு வரியும், இல்லாதவர்களுக்கான தலைவர். பசிப்பணி மருத்துவன் இல்லம் அணித்தோ சேய்த்தோ கூறுமின் எமக்கே அப்படின்னு சங்கலிக்கத்தில் ஒரு பாட்டு வரும். மன்னரிடத்திலிருந்து பரிசு பெற்று வருகிறார்கள் புலவர்கள், போகிறவர்கள் கேட்குறாங்க, இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது மன்னனுடைய அரண்மனை? பசிப்பணி மருத்துவன் இல்லம் அணித்தோ சேய்த்தோ, பக்கத்தில் இருக்கா ரொம்ப தூரமாக இருக்கான்னு கேட்குறாங்க. அது அப்படி ஒரு பசிப்பணி மருத்துவனாக எங்கள் தலைவர் இன்றைக்கு அவதாரம் எடுத்திருக்கிறார். நல்ல ஒரு சிறந்த உதாரணத்தை சொன்னீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில தலைவர் திரு சண்முகம் அவர்கள் நேற்று ஒரு எக்ஸ் தளத்தில் ஒரு பதிவு வெளியிட்டிருக்கிறார். அதாவது போகிற போக்க பார்த்தா திமுக அதிமுக ஒரே அணியாக சேர்ந்து செயல்பட்டால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அப்படின்னு இந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. திமுக அந்த முடிவுக்கு வந்துடுச்சு. அறிவாலயத்தில் இருப்பார் அண்ணன் RS பாரதி, என்ன தப்புன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டார். அதான் நாங்கள் வந்து பகையாளி இல்லை பங்காளி தான் அப்படின்னு. இல்லை, ஏன்னா 26 கட்சிகள், 200 சாதி குழுக்கள், இவ்வளோ பேரை சேர்த்து கூட தான் ஸ்டாலின் இந்த தேர்தலை எதிர்கொண்டார். 49 தொடங்கிய திமுகவுக்கு இப்படி ஒரு நிலைமை இதுவரைக்கும் வந்ததில்லை. 26 கட்சிகள் 200 சாதி குழுக்களை சேர்த்து கொண்டு நின்றதற்கு பிறகு 24% ஓட்டு தான் வந்திருக்கிறது. தன்னந்தனி கட்சியாக நின்று 34.92% வாக்கு வாங்கியிருக்கிறது தாவேகா. தாவேகாவை எதிர்கொள்ள வேண்டுமானால் இல்லாத கட்சிக்கு கூட கூட்டணி வைக்கிற நிலைமைக்கு ஸ்டாலின் வர வேண்டியது இருக்கும். அதனால் ஊசலாடி கொண்டிருக்கிற கட்சியோடு உறவு வைத்து கொண்டு, அதுக்கு கொஞ்சம் ரோட் பேங்க் இருக்குது இரட்டை இலை சின்னத்திற்கு, அதை பயன்படுத்தலான்னு ஸ்டாலின் முடிவுக்கு வந்துட்டார். திமுகவுக்கு முடிவுரையை இதன் மூலம் எழுதப் போகிறார். திரு சண்முகம் அவர்கள் அப்படி இது மாதிரி கூறியிருந்தார்னா, தாவேகாவுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொல்கிறாரு, அதிமுகவும் தாவேகாவும் இணைந்தால் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவாகும், அதைத்தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களும் விரும்புகிறார் அப்படின்னு ஒரு இணைப்பு விழாவில் பேசியிருக்காரு. அதிமுகவும் தாவேகாவும் இணைந்தால் ஒரு மிகப்பெரிய சக்தியாக உருவெடுக்கும், அதைத்தான் முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு விஜய் அவர்களும் விரும்புகிறார். அதிமுக கூட்டணி வைக்க சொல்கிறார். கூட்டணி இல்லை, இணைந்தால். இணைஞ்சிட்டு அவங்களே எங்கே இணைஞ்சாங்க? தினசரி இணைஞ்சிட்டே இருக்காங்க. இல்லையே. ஐயோ, நீங்கள் இங்கே வந்து பார்த்தா தெரியுங்க, இணையதுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க, இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். பட்ட மரமாய் கெட்ட குடியாய் நட்ட நடு நிச்சயாய் நடுத்தரவில் நிற்கிறான் நாயகன் எடப்பாடி. எல்லோரும் வந்துகிட்டே இருக்காங்க. அது ஒன்லி சனிக்கிழமை மட்டும்தான் நிகழுது அப்படிங்கிறாங்க. எங்களுக்கு வேறு நேரம் இல்லை. இப்போ வாரம் ஒரு நாளுங்கிறோம், எங்களுக்கு அலுவல் அதிகமாக இருந்தால் மாதம் ஒரு நாள் போம்.
டைட் ஷெட்யூலில் இருக்கிற கட்சி இந்தியாவிலே நாங்கள் தாங்க. இப்போ நிறைய பேர் வந்து அதிமுகலேருந்து உங்க கூட வராங்க, திமுகலேருந்து கூட வராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டமே. திமுகலேருந்து வருவாங்க. அடுத்த ஆப்ரேஷன் அங்கே பண்ணுவோம். இப்போ அடுத்த ஆப்ரேஷன் அங்கே தான் ஆரம்பிக்கிறீங்க? அங்கே ஆரம்பிச்சிடணும். என்கிட்ட இந்த கூட்டிகிட்டு போன்னு சொல்கிறாங்களே நிறைய பேர். நீங்கள் தான் அந்த நான் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டேன். நீங்கள் டிஜிட்டல்லையே கணக்கை தொடங்கிடலாம். அந்த பகுதியில் யார் தாவேகால இருக்கான்னு அவனுக்கு கூட போய் சேர்ந்து பணியாற்றுங்க. ஒரு நிகழ்ச்சிக்கு நான் வரும்பொழுது நான் உங்களை ஹைலைட் பண்ணி எல்லாருக்கும் அறிமுகம் பண்ணி வைக்கிறேன்னு நிறைய பேர்ட்டு சொல்லிகிட்டே இருக்கேன். இப்போ உங்களையும் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க. அப்போ அடுத்த ஆப்ரேஷன் வந்து திமுகவுலனா எப்படி எல்லாம் அங்கேருந்து இழுத்துருவீங்களா? எப்படி வர்றேன்னு சொல்கிறாங்க. அங்கே அவங்க திமுகவில் இருக்க முடியல. நான் அண்ணா அறிவாலயம் அந்த ரோட்டில் போயிட்டுருக்கேன். கிளவி பெற்ற வீடு மாதிரி தான் கிடக்கு. எப்படியா? ஆளே இல்லையா? ஆளே இல்லை. ஆனால் அங்கே ஏதோ பனையூர் கேட்டு தாங்குமா அப்படிலாம்? ஆமாம், கேட்டு தாங்குமாங்கிற அளவு அங்கே கூட்டமாக இருக்குது. ஆளுங்கட்சியிலனால எல்லாம் அப்படி தான் கூட்டம் இருக்கும். அப்படி தானே? ஆளுங்கட்சின்னா கூட்டம் குறையும். ஏன் அப்படி சொல்கிறீங்க? இல்லை, ஆளுங்கட்சினா எதிர்கட்சிக்கு கூட்டம் வரும். ஆளுங்கட்சின்னு சொன்னால் கூட்டம் குறையும்னா இப்போ எங்களுக்கு ஆளுங்கட்சி ஆன பிறகு கூட்டம் கூடுது. எல்லோரும் வர்றேன்னு சொல்கிறாங்க. விஜயபாஸ்கர் ரெடி ஆகிட்டார். அப்படியா? ஆமாம். அடுத்தது யாருன்னு தெரியல. அதான் அன்வர் ராஜா கூட வந்து உங்கள் தவிக்கால இணைய போகிறதா ஒரு செய்தி உலாவிக்கிட்டு இருக்கேன். இல்லை, அவரெல்லாம் திமுகவில் இருக்க முடியாது. அவர் வந்து பிறவி அதிமுகவினுடைய மூலதனம் என்பது திமுக எதிர்ப்பு. அதுதான் அதிமுகவினுடைய கேபிட்டல். இவனை முதலே வித்துட்டு இருக்கானோ, அதை எப்படி அன்வர் ராஜா ஏற்றுக்கிடுவார்? இருக்க முடியாது. அங்கே தாவேகாவுக்கு திமுக எதிர்ப்பு தான் மூலதனம். எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு தான் தலைவர் அறிவித்தார். இது எப்படி சாத்தியம்னு பல பேர் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சாதித்து காட்டிட்டோம். இன்றைக்கி அதில் நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம். ஒரு இளைய வயதுள்ள ஒரு தலைவர் கட்சி தொடங்கி 2.5 வருஷம் ஆச்சு. எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டின்னு சொல்லி அறிவித்தார். இதை எல்லோரும் கற்பனைன்னாங்க. ஸ்டாலின் அதெல்லாம் அவர் கடைசி வரைக்கும் தாவேக்காங்கிற பேரையே உச்சரிக்கலை. தலைவர் விஜய்க்கு பேரையே உச்சரிக்கலை. உத்தமபுத்திரன் உதயநிதி ஸ்டாலின் அட்டக்கத்தின்னாரு, புதிய அடிமைகள்னாரு. அட்டக்கத்தி சாஞ்சு மாதிரி சாஞ்சிரும்னாரு. அவரும் பேர் சொல்லலை. இப்போ என்னாச்சு? அவருக்கு எதிரில் நின்று பேச வேண்டிய நிலைமைக்கு உங்களுக்கு ஆளாயிருக்கு. ஸ்டாலின் சட்டசபைக்கே வர முடியலை. அதனால் இதுதான் நடக்கும். இனி திமுகவிலேருந்து வருவாங்க. இன்றைக்கி பேசும்போது எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரை நேராக பார்த்து இந்த மாதிரி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டுப்போச்சு, உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் மாதிரி தமிழ்நாட்டுடைய நிலைமை மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் பேசுகிறாரு. ஆமாம், பேசுகிறது அவர் பேசணுங்க. அவர் பேசுகிறத நான் வரவேற்கிறேன். ஆனால் உத்தரப்பிரதேசத்தோடு தமிழகம் ஒப்பிடுகிற நிலைமையிலே இருக்குது. அப்படி தான் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறாரு. அப்போ அவருக்கு உத்தரப்பிரதேசத்தை பற்றி இன்னும் சரியாக தெரியலைன்னு அர்த்தம். ஒருவேளை புல்ட்ரோசர் வச்சு நீங்கள் அடிக்கலையோ? அதான் கேட்குறேன் நான். உத்தரப்பிரதேசத்தோடு ஒப்பிடுற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கா? இங்கே யாருக்கா மாமூல் வாழ்க்கையாவது பாதித்திருக்கிறதா? சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அரசின் கவனத்துக்கு வந்தால் நடவடிக்கை எடுக்காமல் இருந்திருக்கிறோமா? நீ ஒரு பொறுப்பு டிஜிபி வைத்து காலம் தள்ளி பொறுப்பு டிஜிபிக்கு அதிகாலை நேரத்தில் சித்தரஞ்சன் தாஸில் காட்சி கொடுத்ததை தவிர நீங்கள் என்ன செய்தீங்க? நாங்கள் இன்றைக்கி ஒரு மகேஷ் அகர்வால் என்று சொல்லி ஒரு டிஜிபியை நியமித்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற அனைத்து காவல் நிலையங்களுக்கும் அந்த காவல் நிலைய எல்லைக்குள் ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது ரோந்து போகணும்னு சொல்லி அது இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. ஒரு சட்டத்தை கையில் எடுக்கிறவர்களுக்கு ஒரு அச்சம் ஊட்டுகிற நிகழ்வாக அதை தமிழ்நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். அதை தாண்டி சிங்கப்பெண் சீருடை திட்டத்தை பவானீஸ்வரி தலைமையில் அமைத்து அதுவும் இன்றைக்கு அதில் கண்காணிப்பு வளையத்துக்குள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அவங்களே இயங்கி கொண்டிருக்கிறார்கள். ரோமாபுரி ஒரு நாள் கட்டி முடிக்கப்பட்டதில்லை. இது ஒரு நாளில் தீர்க்கக்கூடிய பிரச்சனையும் இல்லை. சமூகம் அவ்வளவு சீரழிவில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை மீட்பதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று பதவியேற்பு விழா இன்றைக்கே கேட்டார். இன்றைக்கி அதுக்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறோம். மக்கள் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்காங்க.
ஓகே சார். அது ரோமாபுரியினுடைய சாலைகள் எல்லாம் ரோமாபுரியை நோக்கி அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து தாவேக்கா நோக்கி தான் எல்லாரும் போகிறாங்க. கிட்டத்தட்ட பனையூர் அதான் கிட்டத்தட்ட 2 கோடி மெம்பர்ஸை சேர்த்துட்டீங்களா? சேர்த்தாச்சு. அடுத்து வரக்கூடிய தேர்தல் எல்லாமே தாவேக்கா தான். ஆமாங்க, அடுத்த தலைமுறை, அதுக்கு அடுத்த தலைமுறை வாக்காளரும் தயாராகிட்டான்ல. ஏன் 7 வயசு பேரன் லியோ டால்ஸ்டாய் என்னைக்கு விசில் ஓட்டுப்படு விஷயத்த சொல்லு அப்படிங்கிறான். என்ன அடுத்த எலெக்ஷனுக்கு? ஆமாம், அடுத்த எலெக்ஷன்லேயும் அவனுக்கு வராது. 7 வயசு தானேங்க ஆச்சு, என்னைக்கு விசிலுக்கு ஓட்டுப்படு சொல்லு அப்படின்னு கேட்குறான். 18 வயசு வரைக்கும் அதுதான் போல தெரியுது. ஆமாம், அடுத்த எலெக்ஷன்லேயும் அப்படி தான் வரும். இன்னும் புதிய தலைமுறை வாக்காளர்கள் இன்னும் அடுத்த தேர்தலில் அதிகரிப்பாங்க. அவங்களே எங்களுக்கு தான் போடுவாங்க. ஆனால் நீங்கள் இப்போ இவங்க ஜீன்ஸ்ன்னு சொல்லி ஜென்சி தலைமுறைன்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கலைஞர் அரங்கத்தில் கூட்டி பயங்கர கேவலமாக போச்சு. ஏன்னா அவங்க கொத்தூஸ்ன்னு சொல்லி ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆமாம், நாங்கள் 200 ரூபீஸ் ஊப்பி தான், கொத்தூஸ் தான் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. அதான் சொன்னேன், கேவலமாக அவங்களே டேமேஜ் பண்ணிக்கிறாங்க. நாளைக்கு ஒரு போராட்டம் நடத்த போகிறாங்க மாணவர் அணி சார்பில். ஏற்கனவே ஒருத்தன் மாணவர் அணி தலைவராக இருந்தான். மாணவர் அணி வேறு அணியாக மன்மத அணியாக மாற்றினான். அது யாரு தெரியலையே, புதுசாக தகவல் சொல்கிறீங்களே. மன்மத அணி தலைவர் யார்? பேர் சொல்ல விரும்பலை. மாணவர் அணியை மன்மத அணி ஆக்கி பிறகு அவனை மாற்றி கொள்கை பரப்பு துணை செயலாளர்னு அவரை போட்டிருக்காங்க. இன்றைக்கி மாணவர் அணி சார்பில் நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது. எதுக்குன்னா நீட்டை கண்டிச்சு. நீ நீட்டை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறதுன்னா டெல்லி சப்தர்ஜங் சாலையில் போய் நடத்தணும். தமிழ்நாட்டில் நடத்தப்படாது. எங்கள் தலைவர், நீ இதுவரைக்கும் பேசலை, எங்கள் தலைவர் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போன பொழுது 12ஆம் வகுப்பு மாணவர்களுடைய மதிப்பெண்ணை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மருத்துவ கல்விக்கு மாணவர்களை சேர்க்க வேண்டும், நீட்டை தமிழ்நாடுக்கு ஒத்து வராது, நீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கு விதிவிலக்கு வேண்டும்னு நேரடியாகவே கேட்டுட்டார். இந்த கேள்வியை இதுவரைக்கும் எந்த முதலமைச்சரும் சொன்னதில்லை. நீட்டை ஸ்டாலின் அண்ணன் எதிர்த்தாருங்கிறது உண்மை. ஆனால் இப்படி வெளிப்படையாக எல்லா மாநில முதலமைச்சரும் இருக்கும் பொழுது சொன்னது அது முதல் குரல். இது நீட்டால் எல்லா ராஜஸ்தான் பாதிக்கப்படுகிறது, உத்தரப்பிரதேசம் பாதிக்கப்படுகிறது, நீட்டு தேர்வுத்தாள் கசிகிறது. ஒரு வேதியியல் ஒரு நிறுவனத்தில் இருக்கிறவன் 1500 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்கான். கொள்ளையடித்த பட்டியலாம் வந்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீட்டு தேர்வு வேண்டாம் என்கிற குரல் இன்னும் எழும். எங்கள் தலைவர் அதற்கு அகரம் எழுதியிருக்கிறார்கள். நீட்டு தேர்வு முடிவுக்கு வரும் என்கிற நிலைமைக்கு நாடு தள்ளப்படும். எங்கள் முதல்வருடைய குரலை எல்லா முதல்வர்களும் வரவேற்றிருக்கிறார்கள். சரி, இந்த சட்டசபையில் இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தினந்தோறும் பேசப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, தேசிய கீதம் 2 முறை நீங்கள் அதை ஏன் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க? அதான் தெரியல. இன்னைக்கு கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கு? தேசிய கீதம் தானே பாடினாங்க, வேற எதுவும் பாகிஸ்தானுடைய கீதம் எதுவும் பாடல இல்லையா? அதை ஏன் திரும்ப திரும்ப பேசணும்னு கேட்குறேன். 2 தடவை பாடினா உனக்கு என்ன? ஆளுநர் வந்து பேசிட்டார்ல, முழு நீள உரையை முடிச்சிட்டார் இல்லையா? முதல்ல தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டதா? அவ்வளோதான் முக்கியம். உன் ஆட்சியில் பாட முடிஞ்சதா? முடியலை. நான் கேட்குற 4 ஆண்டு காலம் எனக்கு தெரிந்து 4 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆளுநர் உரையோடு விவாதம் தொடங்கிய சட்டசபையில் ஆளுநர் முழுமையாக உரை வாசித்தது இப்போது. அதுவே பெருமை தான். பெருமை தான். முழுமையாக உரையை வாசித்தார். நாங்கள் எழுதி கொடுத்தது அப்படியே படித்தார். ஏற்கனவே இருந்த ஆளுநர் நீ எழுதி கொடுத்த உரையை படிக்காமல் அவர் ஒரு உரையாற்றினார். அவன் ஏற்கனவே அத்துமீறலுக்கு பேர் போனவன். அவன் ஒரு பச்சை சனாதனி. அவர் அம்பேத்கர் பேரையே சொல்ல மறுத்தார், பெரியார் பேரை சொல்ல மறுத்தார், சத்தம் போட்டவன வெளிநடப்பு செய்தார். ஒரு ஆளுநர் சட்டசபையில் வெளிநடப்பு செய்த வரலாறு உன் ஆட்சி காலத்தில் நடந்தது. இங்கு ஆளுநர் நாங்கள் எழுதி கொடுத்த உரையை படித்தார். தமிழ் மொழிபெயர்ப்புரையை பேரவைத் தலைவர் படிக்கிற பொழுது அமைதியாக உட்கார்ந்திருந்து கேட்டார்.
அவைத்தலைவரும் சட்டசபை செயலாளரும் சபாநாயகரும் வரவேற்று ஆசனத்தில் உட்கார வைத்தார்கள். திருப்பி அவரை வழி அனுப்புகிற இடத்திற்கு கொண்டு போய் வழி அனுப்பி வைத்தார்கள். சபை சுமூகமாக நடந்தது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு தான். அடித்து சொல்கிறீங்க? ஆமாம், இதை திமுக எதிர்பார்க்கலை. தமிழ் வாழ்த்து பாட மாட்டாங்க, பிரச்சனை கிளம்புறான்னு பார்த்துருந்தாங்க, ஒன்றும் நடக்கலை. ஓ, அந்த வெறுமையின் வெளிப்பாடு அதுதான் தேசிக்கு 2 தடவை பாடிட்டு போட்ட உனக்கு ஒரு முடி புதுசாக முளைச்சிருமா? அதே மாதிரி சொன்னாங்க. அப்போ தமிழ் தாய் வாழ்த்தையும் 2 முறை பாடியிருக்க வேண்டியதானே? தேவையில்லையே. தமிழ் தாய் வாழ்த்த மாதிரியா தேசிய கீதம்? தமிழ் தாய் வாழ்த்து ஒரு முறை பாடினா போதும். ஓகே சார். ஓகே சார், இப்போது இந்த ஆட்சி வந்த உடனே எங்கள் அண்ணன் பவருக்கு வந்துட்டார்னா தமிழ்நாடு பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இப்போ அங்கங்கே பவர் கட் ஆகுதே அப்படின்னு சொல்லி இன்றைக்கி எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறாரு. இந்த மின்வெட்ட தொடர்பாக ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்கிறார். மின்வெட்டு தொடர்பாக ஏற்பட்டிருக்கிற இன்றைக்கு இருக்கிற சூழலுக்கு அவர்கள் தான் காரணம். எனக்கு ஒரு சந்தேகம் சார். அதாவது தேர்தலுக்கு முன்பு வரை, அதாவது ரிசல்ட்ஸ் வர்றதுக்கு முன்பு வரை எந்த இடத்துலையும் மின்வெட்டோ இதோ ஒன்றுமே இல்லை. இந்த தாவேக்கு ஆட்சி அமைந்த உடனே அங்கங்கே மின்வெட்டு அங்கங்கே மின்சார வாரியத்தில் பணியாற்றக்கூடிய பல பேர் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள். என்ன கேட்டால் அவங்கள அடையாளம் கண்டு அந்த பொறுப்பில் இருந்தே அவங்கள டிஸ்மிஸ் செய்யணும். அதை செய்ய இந்த அரசு விரும்பலை. 2 நாளில் ஒரு வெள்ளை அறிக்கை தர்றேன்னு சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நிர்மல்குமார் சொல்லியிருக்கார். வெள்ளை அறிக்கையில் எல்லாமே அம்பலமாகிடும். அதுக்கு சொல்கிறாரு உதயநிதி சார்பா 2 நாள் மின்வெட்டு இருக்காதோ அப்படிங்கிறார். அவர் குழந்த மாதிரி தான் பேசுகிறானே தவிர ஒரு எதிர்க்கட்சி தலைவர் மாதிரி பேசலைங்கிறது எனக்கு வலிக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஆளுநர் உரை மீது நன்றி அறிவிக்கும் தீர்மானத்தின் மீது நாளை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் பேச இருக்கிறார். அவருடைய பேச்சு எப்படி இருக்கும் சார்? பிரமாதமாக இருக்கும். ஃபயராக இருக்கும். ஃபயராக தான் இருக்கும். ஃபயர் பிராண்டாக இருக்கும். நாளைக்கு பாருங்கள் நீங்கள். பட்டாசு பறக்கும். பட்டாசு பறக்கும். ஓகே சார், நாங்களும் காத்துட்ருக்கோம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.